நம்ம குழந்தைய கடைசியா ஒரு நர்ஸ் தூக்கி போறான்னு சொன்னோம்ல, அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய ஒரு கிழவியும் ஒரு நாமக்காரர் வச்சிருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்களுக்கு இந்த குழந்தை காணா போனதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏ மாமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச இந்நேரம் 4 போடு போட்டு அந்த குழந்தை தூக்கிட்டு வர மாட்டேன். அந்த நாமக்காரன் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்தான். அந்த கழுவி சூனியக்காரி மாதிரி இருந்தா. எங்க இருந்தா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். டேய், என்னடா என்னமோ அம்புலி மாமா கதை சொல்லிட்டு இருக்க? என்னமோ நாமம் போட்டவன் சூனியக்காரின்னு என் வாயில நல்லா வரப்போதுல. சும்மாறா, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. இங்க பாருங்க, எல்லாரும் நெத்தியில தான் நாமம் போட்டிருப்பாங்க. ஆனா அவன் மட்டும் தான் தலையில தான் நாமம் போட்டிருந்தான். இப்படியோல எங்க பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இல்ல. அப்போ அந்த ஆளை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வருமா இல்லையா? பார்த்தா ஞாபகம் வரதான் செய்யும். அப்போ அந்த அடையாளத்தை சொல்லி விசாரிச்சோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. கண்டுபிடிச்சிடலாம். போடா பைத்தியக்காரா. இத பார்வடமல, இந்த பைத்தியக்காரன் பேச்சை கேட்டு உன் மனசை குழப்பிக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும். நான் போன உடனே அவங்க கூட ஒத்துக்குதா? புரியுதா? மச்சான், அவரு கடற்கார விடுங்க. அவர் சொல்றதை பெருசா எடுத்துக்காதீங்க. அந்த நாமக்காரனையும் சூனியக்காரியும் நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன். அந்த 2 பேரை கண்டுபிடிச்சோம்னா நம்ம குழந்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா இருங்க. கூடிய சீக்கிரத்துல உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு தரேன். கவலைப்படாதீங்க. நல்ல வேலை, சமாளிச்சாச்சு. நம்ம காரியெல்லாம் நல்லபடியா முடிகிற வரைக்கும் இந்த கேள்வியை நாமக்காரனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த கருப்பு பயிலுக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்ல நம்ம கதி அதோ கதிதான். நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான். லா 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 லா. நீ இங்க இருக்கியா? ஸ்வீட் எடுத்துக்க. என்னப்பா விசேஷம்? கடற்கரை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாமா. ஓஹோ. என்னம்மா சந்தோஷமான செய்தி சொல்லிருக்கேன், ஓஹோன்னு மெதுவா கேக்குற? உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? இப்ப அவர் எங்க இருக்காரு? இப்ப டெல்லிக்கு போயிருக்காருமா, கான்ட்ராக்ட் விஷயமா. அப்படியா? பெரிய கான்ட்ராக்ட், 10 கோடி. அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற நேரம் அவருக்கு பணம் மழையா கொட்ட போகுது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது உங்களை மாதிரி என்னால சந்தோஷப்பட முடியலப்பா. சந்தேகம் தான் வருது. ஏன் சந்தேகம்? இந்த தடவை உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு அப்பா நான் கேரண்டி. என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலப்பா. மனசுக்குள்ள இது நெருடலாவே இருக்கு. ஸ்னேகா, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இந்த கல்யாணம் தான் நமக்கு ஆரம்பம். அதுக்கு மேல நடக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கடற்கரையோட ஆபீஸ் நிர்வாகத்தை நீ கையில் எடுத்துக்கணும். அப்புறம் மணியரசு, சோலை, செல்லம்மா எல்லாரையும் தனித்தனியா பிரிக்கணும். அந்த குடும்பமே சின்ன பின்னமாகி கடைசியா இந்த தவசி காலில் வந்து விழணும். ஒவ்வொருத்தன் தலையா மண்ணுக்குள்ள போட்டு நான் மிதிக்கணுமா? ஏன்பா இப்படி காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு ஒரே நாள்ல மொத்த பேரையும் முடிச்சிட்டா? இந்த பாரு சினேகா, உன்னை ஆம்பளை மாதிரி வளர்த்தேன் இல்லையா, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வருது. இப்போ நீ துப்பாக்கி எடுத்துட்டு போய் டப்பு டப்பு டப்புன்னு சொல்றேன்னு வச்சுக்க, எல்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும். அப்படி நீ அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சா நீ காலம் முழுக்க ஜெயிலில் இருக்கணும், நான் அனாதையா ரோட்டில் நிற்கணுமா? இதெல்லாம் தேவையா? நான் யோசிக்கிறதே நாம நல்லா வாழணும். நம்ம எதிரிங்க நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு வரணும்.
இது எத்தனை வருஷ பகை தெரியுமில்ல? எப்ப அந்த குடும்பம் என்ன கொண்டு வந்து நடு ரோட்ல நிற்க வச்சதோ அப்ப ஆரம்பிச்ச பகை. அதை முடிச்சு வைக்க போறது நீதான். அதுக்காக நீ பெருமைப்படணும். இன்னும் எதுவுமே நடந்துடலையேப்பா. எல்லாமே வெறும் பேச்சுவார்த்தையில தானே இருக்கு. அதுக்குள்ள இப்படி சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இந்த பாருமா, இப்படி அவநம்பிக்கையில பேசாத. அப்பா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இந்த தடவை நடக்கும். அப்பா நீங்க சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் நடக்காதுப்பா. இந்த பாருமா, எல்லாத்தையும் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த தடவை நீ சந்தேகப்படவே கூடாது. ஏன்னா கடற்கரையானுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. கல்யாணம் நடக்கும். அப்பா தரேன், ஸ்வீட் எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியா? காட்டு அப்பா. காட்டு. வெரி குட், வெரி குட். துன்பம் நேர்கையில் யாரெடுத்து நீ இன்னும் சேர்க்கமா. எங்கப்பா போயிருந்த? சித்தப்பா, இது கேகேனர் வரைக்கும் போனேன். சரி. அங்க ஒரு ஹோட்டல் ஒன்று விலைக்கு வந்திருக்கு. சரி. அந்த ஹோட்டல நாம வாங்கி கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம்னா சரி, பிசினஸ் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஹோட்டலா? நல்ல ஐடியானே. உடனே பேசி முடிச்சிருங்க. ஹோட்டல் பிசினஸ் தான் நமக்கு ஒத்து வரும். ஆமாம்மா, நமக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். நாளைக்கே நல்ல நேரம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். இடத்துல வில்லங்கள்லாம் ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, ஃபுல்லா பார்த்தாச்சு. சித்தப்பா, இந்த பிசினஸ்ல நம்ம மாப்பிள்ள கருப்புதுரைய ஒரு பார்ட்னர் ஆக்கி அவர் ஒரு நல்ல பொறுப்புல வைக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? அண்ணா, பார்ட்னர் ஆகிற அளவுக்கெல்லாம் எங்ககிட்ட பணம் இல்ல. நீங்க ஹோட்டல்ல என்ன பொறுப்பு வேணாலும் கொடுங்க. ராவு பகல்னு பார்க்காம நாங்க உழைக்க ரெடியா இருக்கோம். கலைவாணி, பணம்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. இங்க பாரு, கருப்பு இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா இருக்கணும், அவ்வளவுதான். ஏமா, நீங்க 2 பேரும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குமே செய்வேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அட்வான்ஸ் கொடுத்து இடத்த முடிக்கிறத பாரு. அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். ஆனா திரும்பவும் சொல்றேன், கருப்பு இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னர். ஆமா அண்ணே, நீங்க செய்யறத நல்லா யோசிச்சு செய்யுங்க அண்ணே. நீங்க எங்களை பார்ட்னர் ஆக்குறது எங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயம்தான். இருந்தாலும் நாளைக்கு பணத்தினால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதான் சொல்றேன். கலைவாணி, இந்த மாதிரிலாம் யோசிக்காத. இது பாரு, நான் ஒரு முடிவு எடுத்தா நல்லா யோசிச்சுதான் எடுப்பேன், புரியுதா? சரி சரி, எனக்கு டயர்டா இருக்கு. போய் உன் கையால நல்ல காஃபி கொண்டு வா. போ. தோ கொண்டு வர. என்ன சித்தப்பா, கதவு மூடுறீங்க? ஏண்டா, உனக்கு எதாவது அறிவு இருக்கா? கருப்பு தரன பெரிய யோகியனா? இப்போதைக்கு வேற வழி இல்லாம யோகிய மாதிரி நடிக்கிறான்டா. அவனை போய் பிசினஸ்ல பார்ட்னரா சேர்க்கிறேன்னு சொல்லுப்பா. மனுஷங்களாம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, மாறுவாங்க. சும்மா தத்துவம்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. உனக்கு அவனுக்கு ஏதாவது உதவணும்னு நினைச்சுன்னா 5-10 கொடுத்து அமிச்சிடு. கூட வச்சுக்கிட்டா பிரச்சனை தானடா. அவன் சரியான நேரத்தில் அவன் குணத்தை காமிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிளாட்ஃபார்ம் தான். சித்தப்பா, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. என்னடா நடக்காது? ஏது சொன்னாலும் நடக்காதுன்ற. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் தலையெழுத்து. இதை பாடுற, பிஸ்னஸ்ல ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேஷனையோ சேர்த்தா நீ மேலேயே வர முடியாது. அவன் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதுபடி நடக்கட்டும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏயா ஈசு வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அந்த மொக்கையை ஏதோ அர்ஜென்ட்னு ஃபோன் பண்ணா, என்னமோ ஏதோ நான் பதில் அடிச்சு ஓடியாந்தா. நீ என்னமோ சாவாசமா வர? எதுக்காக வர சொன்ன? ஏன் மொக்கைய போன்ல சொல்ல சொன்ன, சொல்லலையா? ஏன்டா சொல்லல? ஒண்ணு சொல்லாம இருந்துட்டேன். ஏடுபட்ட பையில சொல்றது ஒரு தரம், கொண்டு வரது ஒரு தரமா? என்னத்தை கொண்டு வருது? அது ஒண்ணு இல்ல. வண்டிக்குள்ள என்ன பேக்கு? அதுவா, வடமலை ஏதோ ஒரு ஹோட்டல் விலைக்கு வருது. அது என்னன்னு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க சித்தப்பான்னு சொன்னான். அதான் பணம் எடுத்துட்டு போறேன். நல்லதா போச்சு. ஆமா, எம்பிட்டு பணம் இருக்கு? ஏன் கேக்குற? ஒண்ணு இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு வீடு பாத்துருக்காங்க.
கேட்டாங்களாம். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் அட்வான்ஸா கொடுக்கணுமா. அதை உன்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதத்த இந்த மொக்க என்கிட்ட போன்ல சொல்ல சொல்லாம விட்டுட்டேன். ஐயா பணம் கொண்டு வந்திருக்கீல்ல, அதுல இருந்து எடுத்து கொடுத்தேன். இந்த பணத்தையா? கொடுத்தா என்ன, உன்கிட்டதான் பேங்க்ல நிறைய பணம் இருக்குல்ல. இருக்கு, ஆனா அது என்ன இழுக்கிறவ. இந்த பாரு, உன்கிட்ட லட்சமா பேங்க்ல பணம் இருக்கு. அந்த பணத்தை எடுத்து இதுல போட்டு அட்ஜஸ்ட் பண்ண சரியா போச்சு. ஈசே, கேட்கும் போதெல்லாம் பணத்தை எடுத்து பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்தாத்தா அவங்க உன்னை இந்திரே சந்திரே குபேரன்னு நினைச்சுக்குவாங்க. யோசிக்காத, எடு ஈசு. ஒன்னும் இல்ல, எடு எடு ஈசு. இந்த அதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு போய் இம்புட்டு யோசிக்கிற, திணற, தடுமாறுற. போய் வேலையை பாரு. வா மொக்க வாடா. கேள்வி என்ன இது? அவளை நான் ரொம்ப கேட்டதா சொல்றேன். ஆசையா பாரு. வாடா. ஐயோ, 1 லட்சம் போச்சே. அவன் கேட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் பாட்டுக்கு அவ கேட்டவுடனே 1 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வடமலை கேட்டா என்ன பதில் சொல்றது நீ புரியலையே. ஐயோ, இவன் வேற வந்துட்டான். வந்தவொடனே கேட்பான் என்ன ஆச்சுன்னு. ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். பாப்பா வடமல எங்க கோயில் போயிட்டு வரியா? ஆமா சித்தப்பா. சரி சரி. சித்தப்பா, ஹோட்டல் ஓனர்கிட்ட போய் காசு கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டீங்களா? கொடுக்கலாம் தான்ப்பா போனேன். அவைனமோ அஷ்டமி நவமி நாள் சரியில்லை, 2 நாள் கழிச்சு வான்னு சொல்லிட்டான்ப்பா. ஏப்பா பணத்தை வாங்கறதோட 4 லட்சத்தில் பார்த்தா எப்படிப்பா? ஏன் சித்தப்பா, பணத்தை கொடுத்து உடனே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால தானே கொடுத்து அமிச்சேன். இப்ப என்ன 4 நாள் அல்ல 2 நாள் கழிச்சுங்கிறாரு. சரி சரி, 2 நாள்ல மறக்காம கொடுத்துருங்க, கை மாறிட போகுது. அதை விட எனக்கு என்னப்பா வேலை, எப்படியே பார்த்து கொடுத்துட்றேன். சரி. எப்பா வடமல, ஒரு நிமிஷம். நீ கொடுத்த 10 லட்சத்தை அப்படியே பேக்ல தான்ப்பா வச்சிருக்கேன். அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டுமா? எதுக்கு சித்தப்பா மறுபடியும் பேங்க்? உங்ககிட்டயே இருக்கட்டும், 2 நாள் தானே. இல்லப்பா, நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. என்ன இருந்தாலும் உன் பணம் தானே, கையில வச்சுக்க எனக்கு பயமா இருக்குப்பா. ஏன் உன் பணம் என் பணம்னு பிரிச்சு பேசுறீங்க? இது நம்ம பணம் சித்தப்பா. இல்லப்பா, என்ன இருந்தாலும் நான் தானே பொறுப்பு. அந்த பயம்தான்ப்பா. காலம் வேற கெட்டு இருக்கு, அதான்ப்பா நான் சொல்றேன். சித்தப்பா ஐயோ வேணாப்பா, பேங்க்ல போட்டுருவோம். சொன்னா கேளுங்க. ஏன் சித்தப்பா இப்படி பயப்படுறீங்க? உங்ககிட்டே இருக்கட்டும். சித்தப்பா, காலம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு, மனுஷங்க தான் மாறி போயிட்டாங்க. ஆஹா, வந்துட்டாப்பா அட்வைஸ் அம்புஞ்சம். இத பாரு, நாங்க என்ன பேசுறோங்கிறத புரிஞ்சிக்காம நடுவில் வந்து நீ ஒன்னும் கருத்து சொல்ல வேணாம், புரியுதா? நீங்க பேசிட்டு இருந்த எல்லாம் நான் கேட்டுட்டு தான் என்ன இருந்தேன். கேட்ட? பணத்தை வீட்டுல வைக்க என்ன பயம்? நாங்க திருடிடுவோமா? ஐயோ ஏப்பா, நான் அப்படியாப்பா சொன்னேன்? காலம் கெட்டு கிடக்குது, அவன் கழுத்தை நெரிச்சிட்டு பணமும் நகையும் கொள்ளையடிக்கலாம் பேப்பர்ல போட்டிருக்கு, அதை தான் நான் சொன்னேன். நீங்க பொதுவா சொன்ன மாதிரி இல்லையே, எங்களை மனசுல வச்சுட்டு சொன்ன மாதிரியே இருந்தது. கலைவாணி, சித்தப்பா அப்படிலாம் சொல்லலமா. நீ ஏன் தப்பா எடுத்துக்கிற? இந்த பிரசாதத்தை பிடி. ஆமா, குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? கொடுத்துட்டேனா? சரி சரி, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. சித்தப்பா உங்களுக்கு ஏதாவது டீ காஃபி? ஆமா ஆமா, இந்த காய்ச்சதுக்கு அப்புறம் காப்பி வேற கேக்குதா? வா. ஏண்டாப்பா, இவ ஏன் எப்ப பார்த்தா என்ன விரோதி மாதிரியே பாக்க? ஏன் சித்தப்பா, ஏன் எதையாவது பேசிட்டு சும்மா இருங்க. நான் அப்படியே பாக்குறேன். பின்ன நீ பேசுறது எப்படி இருக்கு? நான் என்ன பேசுறேன்? கலைவாணி, ஏமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு? சின்ன விஷயம், விடுங்க. சித்தப்பா நீங்களும் அப்படிலாம் பேசாதீங்க. நீ சொல்லிட்டு இல்லப்பா, இனிமே நான் ஏன் வாய் திறக்கிறேன்? போமா சார். கருப்பு வீடு தானம்மா? ஆமா, நீங்க? தேங்காய் கான்ட்ராக்ட் விஷயமா அவரை நாங்க கொஞ்சம் பார்த்து பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். அவரு குளிச்சிட்டு இருக்காரு. நேத்து நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு, அதான். வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க, வந்துருவாரு. சரிம்மா. உட்காருங்க, வந்துருவாரு.
அவர் வந்ததும் நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக சொல்லிடுவோம். இன்னைக்கு எப்படியாவது இதை பேசி வாங்கிடணும். ம் சரி. என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? அது அவரோட பிசினஸ் விஷயம். இருக்கட்டுமேம்மா, நான் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க அதுல எல்லாம் தலையிடாதீங்க. அது சரி. பாத்தியாடா, நான் வாயை திறந்தாலும் எனக்கு சரிசமமா சண்டை போடுறடா. விடுங்க சித்தப்பா. அது சரி, ஏமாந்தவன் நான் தானே. எல்லாம் சேர்ந்து ஏன் வாயை அடிச்சிடுங்க. ஏங்க, வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன மேட்டர்னு சொல்லவே மாட்டீங்களா? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏங்க, கேட்கறது நானு, நீங்க 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்போ பதில் சொல்லுவீங்க? நீங்க ஏதாவது சொன்னாதான் நான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். ஆனா சொல்லுங்கய்யா, ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாக்குறீங்க. அது வந்து சார் 1.5 லட்சம் ரூபாய் பணம் வரணும். சரி. அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்படியா? நிறுத்துக்கியா, வீட்டுல அதை பத்தி பேச வேணாம். எதா இருந்தாலும் கோயில் வச்சு பேசிக்கலாம் சொன்னல. வாங்கயா. என்னத்தையா கோயில்ல வச்சு பேசுறது? இல்லடா, சொல்ல கேளுங்க. வாங்க வாங்கண்ணா, வெளியே போய் பேசிக்கலாம். வாங்க. மாப்ள, என்ன இதோ என்ன வந்துடுறேன் விஷயம்? மச்சான், வந்துடுறேன். பாருங்க சித்தப்பா. வாங்கண்ணா, தயவுசெய்து நீங்க கிளம்புங்க, நான் வரேன். என்னைய பேசிக்கிட்டு இருக்க நீ? வர வேண்டியது 1.5 லட்சம். 1 லட்சம் செட்டில்மெண்ட் பேசி முடிச்சோம்ல, அத கூட தரலனா எப்படி? இத பாருங்க, நீங்க போங்க, நான் வரேன்னு சொல்றேன்ல. ஏயா, இதை தானே டெய்லி சொல்றேன். நான் நீ எங்கேயா வர்ற? அதுக்காக வீட்டுக்கு வந்துடுறதா நீங்க? இத பாருங்க, கண்டிப்பா நான் வந்துடுறேன், நீங்க போங்க. யோ, கோயில்ல வெயிட் பண்ணுவோம். வரல அவ்வளவுதான். ஆமா. மாப்ள, அர்ஜென்டா போகணும் மச்சான். வாங்க பேசலாம். வாங்க வாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். ஒண்ணு இல்லாமல வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்றாங்க. சொல்லுங்க என்ன? இல்ல, அது வந்து அது ஒண்ணும் இல்ல உடம்புல. இப்ப வந்தாங்களே, அவங்க பணத்தை ஆட்டிய போட்டான். நம்ம முன்னால தெரிஞ்சா நாரி போயிடுமேன்னு சொல்லி அவங்கள வாசல்ல வச்சு காலில் விழுந்து அனுப்பிச்சிட்டான். இல்லடா, சும்மா என்னங்க இதெல்லாம்? ஏய், என்ன சந்தேகப்படாதடி. நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கி ஏமாத்தல. இது பிசினஸ் விஷயம். தேங்காயோட ஒரு பார்ட்டிக்கு கைமாத்தி விட்டேன். வாங்கினவன் 10 நாளா பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அலைய விட்டுட்டு இருக்கான். நடுவில் நான் இருந்து மாத்தி விட்டதுனால இவனுங்க என்கிட்ட வந்து கேட்கறானுங்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ என்ன நாட்டாமிய? விஷயம் தெரியாம பேசாதீங்க மாமா. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே கமிஷன் தொழில். இதெல்லாம் சகஜம். சும்மா இதை போய் பெருசாக்கிக்கிட்டேன். இதை நான் பார்த்துக்க தெரியும். ஏங்க, நான் என்ன சொல்றேன்? நீ விடு, பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றல. நீ போயிட்டு எடுத்து போ. ஏன் நிக்கிற? அதான் சொல்லிட்டால, கமிஷன் கமிஷன் போ. ஐ, நம்ம குழந்தை கடைசியா ஒரு நர்ஸ் தூக்கி போனான்னு சொன்னோம்ல, அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை ஒரு கேள்வியும் ஒரு நாமக்காரர் வச்சிருந்தாங்க. கற்புதர, உனக்கு கட்டம் சரியில்லடா. அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. சனி வேலை செய்யணும் இல்லையோ, நான் வேலையை ஆரம்பிக்கிறேன்டா.